ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேப்டாப்ஸ் மாஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நாம நேத்தை மார்க்கெட்டுக்கு நேற்று காலையில மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு, லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் 24,398, ப்ரீவியஸ் டே ஹை. முந்தின நாளோட ஹையை விட அதிகமாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன்ல ப்ரீவியஸ் டே ஹைல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் வச்சுக்கோங்களேன், அதிகமாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் ப்ரைஸை சஸ்டெயின் பண்ணல. ஃபர்ஸ்ட் கேண்டில்லே நல்ல ஒரு வேகமான ஒரு மூமெண்ட் ஓப்பன்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே லோவே ஒரு 50-60 பாயிண்ட் வந்துருச்சு. அங்கிருந்து அவன் டைரக்டா வந்து சப்போர்ட் எடுத்த இடம் எக்ஸாக்டா நம்ம கொடுத்திருந்த S1. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இங்க ஸ்பாட்ல இருக்க ஸ்விங்கை பேஸ் பண்ணி ஒரு லெவல்ஸ் அப்படின்றத எடுக்கிறது கிடையாது அப்படின்றது நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். இங்க ஒரு ஸ்விங் இருக்கு அதனால கோடு போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இங்க கிடையாது. ஓகே, எக்ஸாக்டா அந்த S1ல சப்போர்ட் எடுத்திருக்கான், திரும்ப போய் ஓப்பன் பிரைஸ்ல ரிஜெக்ஷன், திரும்பியும் அந்த S1ல தான் சப்போர்ட். அதுக்கடுத்து ப்ரீவியஸ் டே ஹையை சஸ்டெயின் பண்ணல, ஓப்பன் பிரைஸ் பக்கத்துலயும் போல, கீழே வந்தாச்சு. திரும்ப ஒரு கரெக்ஷன் கொடுத்து மேல வந்தவங்க க்ளோசிங் பிரைஸ் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ்ல ஒரு சப்போர்ட், வேகமான ஒரு வெர்டிக்கல் மூவ்மெண்ட். அதுக்கு அடுத்து டைரக்டா அவன் போய் ரிஜெக்ட் ஆயிருக்க இடம் எக்ஸாக்டா நம்ம கொடுத்துருக்க R1. ஸோ S1 டு R1 இந்த ஏரியாலே வேலையை முடிச்சிட்டாங்க. அங்கிருந்து ஃபால் ஆனது திரும்பியும் ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே க்ளோஸ், கிட்டத்தட்ட க்ளோசிங் அப்படின்றதும் நமக்கு முந்தா நாளோட க்ளோஸ் பக்கத்திலே தான் க்ளோசிங் அப்படின்றது கிடைச்சிருக்கு. நம்ம இந்த லெவல்ஸை தாண்டி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 24,450 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சாதான் மார்க்கெட் தொடர்ந்து மேல போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் கீழே போகணும் அப்படின்னா 24,200 இதுக்கு கீழே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். இதுக்கு நடுவில் இருக்கிற வரையும் மார்க்கெட் வாலடைல்ல இருக்கும் அப்படின்றதையும் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா அதே விஷயம் தான் நடந்திருக்கு. ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த ஸ்ட்ரைக்குக்கு 24,450 அந்த ஸ்ட்ரைக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல ஸ்பாட் இருந்து பிரீமியம் ஆப்ஷன்ஸோட பிரீமியத்துல கால் புட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க போறாங்க, நடுவில் ஸ்ட்ரைக்கை கொடுத்துருக்க போறாங்க. அந்த கால் வச்சிருக்க லோவை விட கம்மியா போட்டு ட்ரேட் ஆகணும், அவ்வளவுதான் விஷயம். இது நடக்குதா இல்லையா, இது நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பாதி நடந்திருக்கு, அடுத்த பாதி நடக்கும்போது அது ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். இந்த விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே மார்க்கெட் இன்னைக்கு என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்றத ஓரளவு உங்களால ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அதுக்கு அடுத்து பிரீமியத்துல வேற என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற விஷயத்த நீங்க தெளிவா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லாஸ் இல்லாத ட்ரேடுகளை உங்களால அதிகபட்சமான நாட்கள் எடுக்க முடியும் கண்டிப்பா. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன, பிரீமியம் என்ன சொல்லுது, என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்றத அடுத்து நாம பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,509, 24,441, 24,306, 24,240. ஓகே, இதுதான் நம்ம லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி பிரீமியம் அப்படின்றது 450 நம்ம நேற்று சொல்லியிருந்த கிட்டத்தட்ட அதே இடம் தான். 24,450 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல மார்க்கெட் தொடர்ந்து மேல போகக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். இதே மாதிரி டவுன் சைட் போகணும் அப்படின்னா 24,300 இங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணிப்போம். இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல மார்க்கெட்ல இதுக்கு மேல அப்சைட் மூவ்மெண்ட்டும் இதுக்கு கீழே டவுன் சைட் மூவ்மெண்ட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். இப்படின்றது தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட்ல எப்பவுமே நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை முதல்ல நீங்க நம்பணும். நீங்க நம்புற ஸ்ட்ராட்டஜி ஒரு தெளிவான அர்த்தமுள்ளதா இருக்கணும்.
நாம ஏன் இந்த இடத்துல பை பண்றோம், செல் பண்றோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட் நேத்தும் இங்க ஓப்பன் பிரைஸ்ல ரிஜெக்ட் ஆகுறான் அப்படின்றது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஏன் ரிஜெக்ட் ஆகுறான்? இந்த இடத்துல நமக்கு எங்க பை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து இவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா, கரெக்டா ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ்ல தான் நம்மளுக்கு மூவ்மெண்ட் அப்படின்றது வந்திருக்கு. இந்த இடங்கள்லாம் நம்மளால என்ன மாதிரி முடிவு எடுக்க முடியும்? ஒரு முடிஞ்ச மார்க்கெட்டை வச்சு எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதேதான் முடிஞ்ச மார்க்கெட்டை வச்சு அனலைஸ் பண்ணாதீங்க. லைவ் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க. அதுல உங்க முடிவு எடுக்கிற திறமையை வளர்த்துக்கோங்க. அதுதான் ஒரு ஆப்ஷன்ஸ் பை இருக்கு. ஒரு லாங் ரன்ல அவங்க ஒரு பாசிட்டிவ்ல இருக்க முடியும். இல்ல அப்படின்னா நானும் ட்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர உங்களால லாபகரமா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ முடிவு எடுக்கிற திறமையை வளர்த்துக்கோங்க. முடிவு எடுக்கிற திறமை ஒரு நாள் 2 நாள்ல வந்துடாது. முதல்ல மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு என்ட்ரி எடுக்காம மார்க்கெட்டை பார்க்கணும். சரியான வழியில மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா தான் ஒரு 3 மாசமோ 6 மாசத்துலயோ உங்களால மார்க்கெட் அந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் எந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி அப்படின்றத கொடுக்குது அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். அந்த இடங்களை மட்டும் தேர்வு செஞ்சு உங்க வியாபாரத்தை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி அப்படின்றது கிடைக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை.